வியட்நாம் நாட்டில் புகோவிக் தீவின் அருகே ஏற்பட்ட இந்த படகு விபத்தில் கடலில் மூழ்கி 15 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் 8 பேர் தமிழர்கள் என்ற அதிர்ச்சி தகவல் இப்போது வெளியாகி இருக்கிறது. அதில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த முருகப்பிரபு என்பவர் உயிரிழந்திருப்பதற்கான தகவல் அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவரோடு பயணித்த சுற்றுலா பயணிகள் பலரில் சிலர் அங்கு உயிரிழந்திருக்கக்கூடும் என்றும் பலருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்ற தகவலும் இப்போது வெளியாகி உள்ளது. இப்போது திண்டுக்கல் மற்றும் திருச்சி, தருமபுரி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் இந்த வியட்நாமிற்கு சுற்றுலா பயணம் சென்றிருக்கிறார்கள் என்ற தகவலும், இந்த விபத்துக்கான காரணம் குறித்த ஒரு புதிய தகவலும் வெளியாகி இருக்கிறது. 32 பேர் மட்டுமே செல்லக்கூடிய அந்த படகில் 48 பேர் பயணித்ததால் ஏற்பட்ட அந்த படகு கவிழ்ந்ததில் 15 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் அதில் 8 பேர் தமிழர்களாக இருக்கக்கூடும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இப்போது திண்டுக்கல்லை சேர்ந்த முருக பிரபுவின் சகோதரர் மற்றும் உறவினர்கள் அந்த வேதனையோடு அவருடைய இல்லத்தின் அருகே குழுமி இருக்கிறார்கள். அந்த அவர்களுடைய துயரமான அந்த கோரிக்கையை நாம் இப்போது பார்க்கலாம். கடந்த 3 தினங்களுக்கு முன்பு எனது தம்பி முருகப்பிரபு வியட்நாம் சுற்றுலா சென்றார். எதிர்பாராத விதமாக இன்று வியட்நாமில் நடைபெற்ற படகு விபத்தில் எனது தம்பி மரணமடைந்தார் செய்தி கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட உடனேயுமே நாங்கள் மாநில அரசுக்கு எங்களுடைய கோரிக்கையை பரிந்துரை செய்துள்ளோம். விரைந்து மாநில அரசும் மத்திய அரசும் எனது தம்பி உடலை இந்தியா கொண்டு வர அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கடந்த முருகப்பிரபு அவர் லாவா டிஸ்ட்ரிபியூட்டர், மொபைல் டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தார். லாவால இருந்து அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்ததுக்காக வேண்டி நல்லா பண்ணதுனால அவருக்கு கௌரவிக்கிற பாகத்துல டூர் கூட்டு போனாங்க. டூர் கூட்டு போன இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு. போட் கவிழ்ந்து இறந்துட்டாருங்க. அதனால தமிழக அரசு எப்படியாவது அவங்க உடல், அவங்க குடும்பம்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் எப்படியாவது உடல்கள் சீக்கிரம் வர மாதிரி தமிழக அரசை வேண்டிக்கிட்டு முருகப்பிரபு அந்த படகு விபத்தில் முருகப்பிரபுவோடு சென்ற நிர்மல்குமார் நம்மோடு தொலைபேசியில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். நிர்மல்குமார் சார், வணக்கம் சார். நிர்மல்குமார் சார், பேச கேக்குதா? உயிரிழந்தவர்களில் அந்த முருக பிரபுவோடு சென்ற நிர்மல்குமார் நம்மோடு தொலைபேசியில் இணைந்திருக்கிறார். அவரிடம் நாம் கேட்கலாம். நிர்மல்குமார் சார், வணக்கம். இந்த துயரமான சம்பவத்தில் தெலுங்கானாவை சேர்ந்தவர்களும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. குவாக், அந்த ஃபுக்வாக் என்ற அந்த வியட்நாமில் உள்ள தீவின் அருகே உயிரிழந்தவர்களில் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர்களும் உயிரிழந்திருக்கக்கூடும் என்றும் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர்களும் அந்த 15 பேர் உயிரிழந்ததில் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் அதிகாரபூர்வமாக 32 பேரின் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. கூடுதலாக 16 பேரை அந்த படகில் அவர்கள் ஏற்றி சென்றதால் தான் படகு கட்டுப்பாடு இழந்து அந்த அலையின் வேகம் அதிகமாக இருந்ததால் அந்த எடையை தாங்காமல் படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதாக முதல் கட்ட தகவல்களும் நேரில் பார்த்த அந்த நிர்மல்குமார் உள்ளிட்டோரின் அளித்த தகவல்கள் மூலமாக தெரிய வருகிறது. இப்போது நிர்மல்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அந்த வியட்நாம் துயர விபத்தில் அவருடைய நண்பரை இழந்த ஒரு சோகமான சூழ்நிலையில் நம்மோடு இணைந்திருக்கிறார். நிர்மல்குமார், வணக்கம். நிர்மல்குமார், அந்த படகு பயணத்தில் என்ன நடந்தது? நீங்க எப்போ அங்க இருந்து இந்தியாவில இருந்து வியட்நாமுக்கு சுற்றுலா போனீங்க? யாரெல்லாம் உங்க கூட இருந்தாங்க? மெடிக்கல் செக்அப்ல இருக்காரு. என்னோட நேம் பாலசுப்ரமணியம் சார். நிர்மல் சார், மெடிக்கல் செக். உங்க நேம் சார்? என்னோட நேம் பாலசுப்ரமணியம் சார். பாலசுப்ரமணியம் சார், நீங்க வியட்நாமுக்கு எப்போ போனீங்க? இந்த படகு எங்க இருந்து எங்க போச்சு? எப்படி கவிழ்ந்து அந்த விபத்து ஏற்பட்டுச்சு சார்? உங்க கூட இருந்தவங்கல எப்படி கடலை தெளிச்சாங்க? அதை சொல்லுங்களேன் அப்படியே.
சார் இது வந்து கம்பெனியோடைய அஃபிஷியல் ட்ரிப்பு. டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் எம்ப்ளாயெல்லாம் போயிருந்தோம். இது வந்து சவுத்தில் ஒரு 4 ஸ்டேட் வந்து கிளம்பியிருந்தோம். ஸோ புதன்கிழமையே சென்னை, ஹைதராபாத் இந்த டீம்லாம் கிளம்பி வந்தாச்சு. ஸோ சரி. தேர்ஸ்டே வந்து ஐ திங்க் இங்கே ரீச் ஆனோம் வியட்நாம். ஓ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு தீவுக்கு போட்டில் கூட்டி போனாங்க. ஸோ போகும்போது வந்து சேஃபாக தான் போனோம். மொத்தம் 3 போட்டு. சரி. அகைன் அங்க இருந்து இன்னொரு தீவுக்கு போறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் போட்டு இது பண்ணாங்க. சரி. ஸோ அதுல நானு, நிர்மல் சார் எல்லாருமே வந்து ஒரு போனோம். பட் அந்த போட்டோடைய லிமிட் வந்து இங்க சொல்றது வந்து 20 நம்பர்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஓ. அதுல டோட்டலா ஏத்தன நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 33 பேர் அந்த போட்ல ஏத்திருந்தாங்க. அதுல மெயின் இஷ்யூவே வந்துன்னா அதுல வெயிட் அதிகமான பீப்புள்ஸ் வந்து அதிகமா ஏறி இருந்தாங்க. வெயிட் அதிகமான. ஸோ அந்த டைம் போட்டு கிளம்பி ஒரு வித்தின் 2 to 3 மினிட்ஸ்லேயே வந்து லைட்டாக ஜர்க் ஆனிச்சு, அதாவது டைவ் அடிக்கிற மாதிரி. நாங்கள் என்ன நினச்சோம்னா, ஸோ அது கடலில் அந்த மாதிரி ஒரு ஷேக்கிங் இருக்குது போல இருக்கு அப்படின்ட்டு நாங்கள் ஃபீல் பண்ணோம். பட் வித்தின் செகண்டுமே யோசிக்கிறது கூட அது சர்க்கானோன்னா ஆப்போசிட்டில் உள்ளவங்க அப்படியே வந்து இந்த சைடு வந்து சாஞ்சிட்டாங்க. ஸோ எகைன் ஓவர்லோட் ஆனவுடனே சடனாக போட்டு வந்து கவுந்துடுச்சு. ஸோ நான் பேக் சைடு இருந்ததுனால நான் உடனே ஜம்ப் பண்ணிட்டேன் கடலுக்குள்ள. நீச்சல் தெரியுமா சார் உங்களுக்கு? ஆமாம் சார், எனக்கு நீச்சல் தெரிஞ்சது. ஸோ நான் பேக் சைடு இருந்தாலும் உடனே கடலில் ஜம்ப் பண்ணிட்டேன். எனக்கு நியர்பை இருந்தவங்கள முடிஞ்ச அளவு அவங்கள இழுத்து விட்டுட்டேன். ஸோ என்னால் 2 பேரை தான் அந்த போட்டில் பிடிக்க சொல்ல முடிஞ்சிச்சு. மற்றவங்கள என்னால் பேக் சைடு இருந்ததுனால பார்க்க முடியல. போட்டு அப்படியே வந்துடுச்சு. ரெஸ்கியூ டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்தாங்க. ஆக்சுவலாக ரொம்ப லேட்டு. ஓஹோ. ரெஸ்கியூ டீம். அந்த மீட்பு ரெஸ்கியூ டீம்லாம் ரொம்ப கொஞ்சம் உங்களுக்கு அந்த இதெல்லாம் கொடுத்தாங்க, லைஃப் ஜாக்கெட் அந்த இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் கொடுத்தாங்க சார். இஷ்யூ வந்து போட்டு தலைகீழா கவுந்துருச்சு. அவங்க உள்ளேயே தான் இருந்தாங்க. ஓ. ஸோ ஓப்பன் இதாக இருந்துச்சுன்னா ஜம்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பண்ணியிருக்கலாம். போட்டு வந்து க்ளோஸ்டாக இருக்குது. சுற்றியுமே வந்து கிளாஸ் இருக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முடியல. கொஞ்சம் வெயிட்டாக குண்டா இருக்கிறவங்க அதில் மூவ் ஆகி வர முடியாது, வெளியே வர முடியாது அப்படியே இருந்தாலும். ஓ, போட் ஃபுல்லா அந்த ஸ்டீல் மாதிரி தானே சார்? ஃபுல்லா மூடி இருக்குமா? ஃபுல்லா கவர் இல்ல பண்ணி. கிளாஸ் இருக்கு. பட் சடனா கவுந்ததுனால அது மூவ் பண்ணி அவங்க பதட்டத்துல எல்லாமே கத்துறாங்களே தவிர அது என்ன பண்ணுங்கிறது அவங்களால செய்ய முடியல. அந்த கிளாஸ் ஓபன் பண்ணி அப்படியே ஓபன் பண்ணாலும் வெயிட்